Hi friends, welcome to Nakshatra Designers. இன்னைக்கு நம்ம ஒரு சில்வர் பேஸ் ஒர்க் பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே த்ரெட் ஒர்க் யூஸ் பண்ணி பண்ணக்கூடியது. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து சீக்வென்ஸ்லாம் யூஸ் பண்ணி சில்வர் ஒர்க் பண்ணிருக்கோம். ஸோ இந்த த்ரெட் காம்பினேஷன்ல இந்த ஒர்க் வந்து ரொம்ப நீட்டா அழகா இருக்கும். நான் இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்டர் லைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ரெண்டு லைன்ஸ் சரி கொடுத்துருக்கு. ஸோ இது ஆல்டர்னேட்டிவ் கலர்ஸ் நம்ம கொடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து பிங்க் ஷேடும் இன்னொன்று சில்வர் சரியும் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு லைன் சரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு பீட் லேயர் வந்து கொடுத்துட்ருக்கேன். இதை முடிச்சுட்டு நம்ம அதே போல் இன்னொரு லைன் வந்து சரி கொடுத்துட்டு பார்டர் லைனை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிசைன் ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த மந்த் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் எல்லாமே சென்ட் பண்ணியாச்சு. நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் ரிசீவ் பண்ணணும், எனக்கு கொஞ்சம் அப்டேட் மட்டும் பண்ணிடுங்க. ஸோ நம்ம வந்து இதோட பார்டர் அவுட்லைன் வந்து பீட்ஸ் கொடுத்து ஒரு லைன் சரி கொடுத்து இந்த அவுட்லைனை நீட்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இதில் நான் வந்து இந்த ஃப்ளார் வர மாதிரி ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். சென்டரில் வந்து ஸ்டோன் பேஸ்ட் பண்ணியாச்சு. இதை சுற்றி வந்து நான் வந்து சில்வர் சரி வந்து அவுட்லைன் கொடுக்குறேன். அப்புறம் எனக்கு பேசிக்காக கொஞ்சம் ஸ்டிச்சஸ் தெரியும், பேசிக் ஸ்டிச்சஸ்லாம் கொஞ்சம் தெரியும். நான் வந்து மோஸ்ட் அட்வான்ஸ் கோர்ஸ் வந்து டைரெக்டாக லேர்ன் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக அப்படி பண்ண முடியாது. ஏன்னா பேசிக் லெவல்லேருந்து உங்களுக்கு ப்ராப்பராக ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக டீட்டெயில்டாக எல்லாமே சொல்லி கொடுத்துருப்போம். ஒரு நீடில் ஹேண்டில் பண்ணுறதுலேருந்து த்ரெட் ஹேண்டில் பண்ணுறதுலேருந்து ஏன்னா 60 ஸ்டிச்சஸ் கொடுத்துருப்போம். எல்லாமே ப்ராப்பரான கைடன்ஸோடு நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அண்ட் இதுலேயே டிசைன் வரைகிறது, ட்ரேசிங் மெத்தட்ஸ், ஓவராலாக ப்ளவுஸ் மார்க்கிங்லேருந்து எல்லாமே இருக்கும். ஸோ இதுலேயே நீங்கள் ஒரு ஃபுல் ப்ரைடல் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுற அளவுக்கு உங்களை ட்ரைன் பண்ணிவிட்டு நீட்டாக ஒரு ப்ளவுஸ் ஒர்க்கும் ஃபினிஷ் பண்ண வச்சுட்டு தான் வந்து நெக்ஸ்ட் லெவல்லே நீங்கள் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த பேசிக் லெவல்லையே நம்ம வந்து மோட்டிவ் பேஸ் ஒர்க்கு, சாம்பிள் ஒர்க்கெல்லாம் அந்தந்த ஸ்டிச்சஸ்க்கான ஒர்க்லாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதும் கைட் பண்ணியிருக்கோம். எந்தெந்த ஸ்டிச்சஸை நம்ம எங்கே அப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், ஹெவி ஒர்க்குக்கு எது மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கைடன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பேசிக் லெவல் கோர்ஸ்லேயே நம்ம எல்லாமே நீட்டாக சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இதில் நம்ம அவுட்லைன் வந்து ஃபுல்லாகவே கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இந்த லீஃப்க்கு வந்து நான் சரியிலேயே வந்து லோடிங் ஸ்டிச் மாதிரி அப்ளை பண்ணுறேன். இதோட ஸ்லீவ்க்கு பார்த்திங்கன்னா பார்டர் ஒர்க் மாதிரி இந்த லோடிங் ஸ்டிச் மட்டும் கொடுத்துருப்போம். ஸ்லீவில் வந்து வேறு எந்த ஒர்க்கும் இருக்காது. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த பார்டர் லைன் மட்டும் இந்த ஒர்க்காக கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து எல்போ ஸ்லீவ்ங்கிறதுனால இது மாதிரி மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ கீழே உள்ள போர்ஷன் மட்டும் அந்த ரெண்டு லீஃப்க்கு நான் வந்து சில்வர் சரி ஒர்க் கொடுத்துருக்கேன். மேலே வர இந்த பெட்டல்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா த்ரெட் ஒர்க் கொடுக்குறேன். ரெண்டு லைன் எடுத்தோம் அப்படின்னாவே நல்லா திக்காக கவர் ஆன மாதிரி ஒரு லேயர் மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டு லைன் கொடுத்துட்டு மிடில் வந்து நம்ம சீக்வன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் அந்த கேப்பில் சில்வர் பீட்ஸ் வந்து இது மாதிரி 4 பீட்ஸ் கொடுத்து நாட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து சரியிலேயே நாட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலும் அந்த இடத்துல வந்து லைட்டாக சரி தெரிஞ்சுது அப்படின்னா கூட நீட்டாக இருக்கும்.
ஸோ இதே போல் இதில் பீட்ஸ் ஃபுல்லாக வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இதில் வந்து வாட்டர் ஃபில்லிங் வச்சுட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வாட்டர் ஃபில்லிங் வந்து ஃபுல்லாக நீட்டாக கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இதில் ஃபுல்லாகவே அவுட்லைன் நம்ம கொடுத்துட்டு இங்கே லோடிங் ஸ்டிச் வந்து நம்ம கொடுக்க போவோம். ஸோ இப்போ வந்து நல்லா ப்ராடாக ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்த பிங்க் ஷேடில். பார்த்தீங்கன்னா இந்த பேக் நெக் ஒர்க் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரொம்ப நீட்டாக இருக்கும். ஃபுல்லாகவே சில்வர் ஒர்க் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோனாலும் த்ரெட் ஒர்க் யூஸ் பண்ணி எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்களேன் சில்வர் ஒர்க் பேஸிங். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.